ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 2 மினிட்ஸில் தேங்காய் சட்னி பண்ணலாம் வாங்க. இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லாட்டி துருவி போட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன், காரத்துக்கேற்ற நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது பல்ஸில் போட்டு அரைச்சிக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணணும், இல்லாட்டி அரைக்காது. இப்போ நான் பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட நான் பூண்டெல்லாம் போடல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சாச்சு. இப்போது நம்ம தாளிக்கணும். இதை நம்ம பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் நான் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டால் சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பஜ்ஜி, போண்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை 2 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணலாம். கெஸ்ட்டு வந்துட்டா கூட 2 மினிட்ஸ் போதும். உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.